ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் தான் நம்ம விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் வந்து டிக் த எர்த் கோர் அப்படின்ற கேம் தான் நம்ம இதில் விளையாட போகிறோம். சரி வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் டிக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு பிக்கேக்ஸ் வாங்கணும். பிக்கேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குது. நம்ம வந்து கோல்டு பிக்கேக்ஸை தூக்கியாச்சு கோல்டு பிக்கேக்ஸை. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? டிக் பண்ணுறாடே தம்பி, போ நம்ம ஆட்டோ டிக்கை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா உட்காந்து பார்க்குறது தான் நம்ம வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து 400 மீட்டர்கிட்ட போயிட்டுருக்கிறான். அவனுக்கிட்ட நம்ம போகிறது தான் கஷ்டமே. நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளேன்னு போட்டிருக்கேன். இந்த மண் பேர் பார்த்திங்கன்னா கிளே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு, அதுக்கப்புறமேட்டுக்கு பெட்ராக்கு, அப்புறம் கிறிஸ்டலு, அப்புறம் மேக்மா, கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒய்டுனா எனக்கு சரியாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. நீங்களே பார்த்து என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சரியாக எப்படின்னு சொல்ல தெரியல. வாங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே நிற்கவே கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டெலிபோர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போவோம். போயிட்டே இருக்கணும். அது வரையும் நம்ம வந்து பொலின்னு அடின்னு அடித்து இவனை மாதிரி நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிறான் பாருங்கள். போய் நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது பெட்டு மாதிரிலாம் இருக்குது. நம்மளுக்கு என்னமோ கிடச்சிருக்கு போலங்க. இதோ கிடச்சிருக்கு. இங்கே என்னமோ டைமண்ட் மாதிரி இருக்குது. தம்பி, டே ப்ளீஸ்ரா வேணாண்டா டே, வெயிட் பண்ணுறா. அங்கே ஏதோ டைமண்ட் இருந்துச்சுங்க. டைமண்டுங்க ஏங்க சும்மா கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி போல். சரி விடுங்க, நம்ம படகு இங்கேயே டிக் பண்ணலாம். போடாடே தம்பி, போடா. நம்மளுக்கு வந்து லக்கு இல்லை, அதை வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஆனால் நம்ம ஒரு டைம் கண்டிப்பாக எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்மா கிட்ட வரப்போகிறோம். இன்னும் மேக்மா பக்கத்தில் தான் ஒருத்தர் இருக்கிறான். அவனை எப்படியாச்சும் நம்ம தாண்டி ஆகணும். வாங்க நம்ம மேக்மாவுக்கு போகலாம். அழுத்துறா சீக்கிரம் போட தம்பி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைஸ் மேக்மாவுக்கு வந்தாச்சு. போ வந்து மேக்மாவில் வரை சல்லுன்னு வந்துட்டான். ஸ்டார்டிங்கில் ஒரு பிக்காக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டோனா என்னன்னு கூட தெரியல. ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படி சல்லுன்னு வரானா, அவன் இந்த டைமில் தான் அந்த ஸ்டோனுக்கே வந்திருப்பான் அந்த பிக்காக்ஸால். அது வந்து ரொம்ப மோசமான பிக்காக்ஸ் போல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே காயின்ஸு சைடில் ஏறுதில்ல, காயின்ஸு டைமண்டு ஒவ்வொன்று ஏறுதா, இந்த மாதிரி தான் நம்ம ஏறி பண்ணிகிட்ருக்க முடியும். சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகலாம். நேராக போயிட்டே இரு. அவ்வளோதான் கைஸ். இது இப்போ தான் நான் சொன்னேன் வாய்டுன்னு. இது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் பாருங்கள், என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கப்படிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நம்ம டெப்த்துன்னு போட்டு 651 மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஈவென்ட்ஸ் என்ஸ்ன்னு போட்டு சில டைம் ஓடுது. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு என்னன்னு தெரியல சரியா. நான் ரோப்ளாக்ஸுக்கு வந்து அதாவது புதுசு மாதிரி தான். நான் ரொம்பலாம் விளாண்டதில்லை. சில கேம்ஸ் தான் நான் விளாண்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா விளாண்டுருக்கேன். இப்போலாம் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புதுசு மாதிரி தான். சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜெயிச்சாச்சு, வெளியே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னங்க பண்ணுறது? ஓகே, அவ்வளோதான். நம்ம வின்னு போல் முடிச்சு விட்டானுங்க. வேர்ல்டு 2 அன்லாக்குடு. இந்த வேர்ல்டு 2 டெலிபோர்ட் கொடுக்கலாமா? என்னாச்சுரா? வாய்ட் வேர்ல்டு ஸ்லைம் மைன் ஸ்டூடியோ. ஓகே, நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் போலங்க. இந்த வாய்ட் வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் போல். சரி சீக்கிரம் போ கைஸ். பார்த்திங்கன்னா வாய்ட் வேர்ல்டுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக காயின்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் இருக்காது போல், வேறு மாதிரி காயின்ஸ் தான் இருக்குது இங்கே. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ பிக்காக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இதில் பார்த்துருக்கோம். அது என்ன மைன்கிராஃப்டில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் பிக்காக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து காயினே கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். அழிடா, ஏன் அடிக்க மாட்டேங்கிறான்? ஏங்க தொட்டா வர மாட்டேங்குதுங்க. என்னடா ஆச்சு என்னன்னு தெரில. தொட முடியல என்னால். கீழே எங்கே தொட்டாலும் வரமாட்டேங்குது. என்னாச்சுடா தம்பி? ஐயோ, பிரச்சனைக்கு இதை ஆயிடுச்சோ. அங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. எப்பா, இதனடா லூஸு மாதிரி இருக்குதா? ஓகே, ஸ்கின்னே இல்லாத மாதிரி இருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக குழம்பிட்டேன். இது ஏதோ பக் ஆகிடுச்சு போலங்க.
ஏய் வாடா போடாடி. ஒருவேளை நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்குடுன்றதுனால ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் டு அவர் வேர்ல்டு? எஸ், நான் இங்கேயே போகிறேன். இங்கே நல்லாவே இல்லை, கருமத்தை வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு வேர்ல்டுன்ட்டு அது என்ன ப்ராப்ளம்னு சரியாக தெரியல. வரமாட்டேங்குது, டிக் பண்ண முடியல. அந்த பட்டனுடைய நீங்கள் தரையை தொட்டாலே வரும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நம்மளோட வேர்ல்டுக்கு போயிட்டுருக்கோண்டா. எங்கள் ஊர்ரா, நீ என்ன ஊர்னாலும் கொண்டு வந்தாலும் எங்கள் ஊர் எங்கள் கெத்துரா. சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டுக்கு இப்போ போயிட்டுருக்குறோம். சரி, எவ்வளோ நேரம் இருக்குது பாரு இது. சீக்கிரம் போயாயோ, அவனை வந்தாச்சு போல். நம்ம வேர்ல்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம வேர்ல்டு தான் இதா. சரி, நம்ம திருப்பி டிக் பண்ணலாமா? எங்கடா ஓட்டையை காணோம். நம்ம அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணும் போலீங்க. சரி, நம்ம இந்த ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கீழே போயிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நான் வந்து பார்ட் 2 நிறையா போடுறேன் கூடிய சீக்கிரமாக. நம்ம இந்த வந்து இன்னும் ஒரு டிக் பண்ணி இன்னொரு டைம் கப் அடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னது இது? நான் பெட்டு மாதிரி இருக்குதுங்க. பெட்டெல்லாம் எதுக்கு இதில்? இது எதோ கோல்டன் மிஷின் இருக்குது. கோல்டன் மிஷின். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸ் தான் நம்ம நிறையா வாங்கணும் கூடிய சீக்கிரமாக. சூப்பராக வாங்கணுங்க. அதெல்லாம் பாருங்கள், 250 பில்லியனம்மா. அதுக்கு நான் எங்கேயா போகிறது? சரி, டைமண்ட் பிக்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. இதெல்லாம் ஆனாவுன்னா யூ நீட் மோர் ரோபக்ஸ். இந்த ரோபக்ஸ்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையான காசு கட்டணும். ஓகேங்களா? 80 ரோபக்ஸுக்கு வந்து 100 ரூபா. பேசாமல் ஃப்ரீ ஃபயர்லேயே இது என்ன சொல்லுவாங்க, 80 ரூபாய்க்கு 100 டைமண்ட் கொடுப்பானுங்க. இவனுங்க 100 ரூபாய்க்கு 80 ரோபக்ஸ் தரானுங்க. என்ன தான் அதில் அப்படி என்னெல்லாம் வாங்க முடியும்ன்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோரில் வந்து ஸ்டோர்னால் நம்மளோட அவதார் இருக்குல்ல, நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிறது இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையான சொன்னாங்க, சூப்பராக இருக்கும் எல்லாமே. அனிமேஷனில் இருக்கிறது, ஃப்ரீ ஃபயரோடது எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒர்த்து தான், ஆனால் உண்மையான காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீயாலாம் எடுக்க முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொணன்னு வேறு எதுவும் பேசாமல் நம்ம பாட்டுக்கு கேம்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க யாரோ கொடையை பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த சைடு நம்ம போக முடியுமா? யாருப்பா அது கொடை பிடிச்சி நிற்கிறது? தம்பி, அங்கிள், யார் நீங்கள்? ஐயோ, சரி பாட்டு நிற்கிறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். பார்த்திங்கன்னா 1 மில்லியன் நம்ம எடுத்து வச்சுங்க. அதுக்குள்ளே 1 மில்லியனா? இது என்னது இது? ஏதோ இந்த டைமண்டு கீழே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரியல. சரி, நம்ம போகலாம் சீக்கிரம். ஒருத்தன் வேறு 600 மீட்டருக்கு போயிட்டான். அதுக்குள்ளே அவன் என்னத்தில் அடிச்சிடுவான் போல். நீங்கள் இதில் பாருங்களேன், நம்ம மட்டும் வேகமாக போகிற மாதிரி இருக்குது, மீதி எல்லாருமே அங்கேயே நிற்கிறானுங்க. என்னாச்சுன்னு தெரியல அவனுங்களுக்கு பசங்களுக்கு. சரி, நம்ம போவோம் டக்குன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு. நான் ஆட்டோ டிக்கை கொடுத்துட்றேன். போடாடி, சீக்கிரம் போடாடி. சல்லுன்னு போயிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணவே கூடாது. போ போயிட்டே வரான் பையன். வைடுக்கு வந்தாச்சு. இருறா. இந்த முறை நான் இதை பார்க்காம விட மாட்டேன். போ. என்னது இது? யாரோ உள்ளே இருக்காங்க, அன்லாக் பண்ணுன்றாங்க. மாடு தம்பி, என்ன உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? யாரோ கடத்தி வச்சிட்டாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது. ஐயோ, புதையல்றா, சூப்பர். காசு வந்துருக்கு, காசு டைமண்ட்லாம் கிடச்சிருக்கு. இங்கேயும் என்னமோ இருக்குது, இது ஏதோ ஃபர்னிச்சர் மாதிரி இருக்குது. இல்லை, அதே மாடு தான். ஓகே, திருப்பி மாடு தான் நம்ம காப்பாற்றிருக்கோம். போ. சரி விடு, நீங்கள் வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஜோலியை பார்த்துட்டு. அவ்வளோதான் கைஸ், கப்பை தூக்கியாச்சு நம்ம. அவ்வளோதான், கப்பை வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ஏதாச்சும் எமௌண்ட்டில் இருக்குதா பார்ப்போமா? எமௌண்ட்டு ஓகே கைஸ், பாய். அது சொன்ன மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு பாயை சொல்லிக்கிறேன். இன்னொரு பாயை போட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.